வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, வரக்கூடிய பங்குனி உத்தரத்தில் அன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த நான் சொல்கிற மாரி ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். எப்படின்னா, உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகிற பெண் குழந்தை வச்சுருப்பீங்க இல்லையா? ரொம்ப நாளாக அது பெரிய பொண்ணாகி கல்யாணம் ஆகுது, வரம் பார்ப்பீங்க, மாப்பிள்ளை கிடைக்கணும்னு பார்ப்பீங்க, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க. அப்படி வீட்டுக்கு மாப்பிள்ளை தேடி வந்தால் கூட அந்த கல்யாணம் தடைப்பட்டு நின்றோம். எப்படி இது ஜாதகம் பேர் பொறுத்த எல்லாம் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் இந்த கல்யாணம் இதெல்லாம் கூடி வரும்போது மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை அவங்க வேணாம்னு சொல்கிறாங்க, பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அதே போல் நிறைய பேர் பார்ப்பாங்க போவாங்க. இருக்க நம்ம பொண்ணுக்கு வயசாகினே இருக்கும், வரம் கிடைக்காது, கல்யாணம் இது கிடைக்காது. நம்ம எந்தெந்த கோயிலுக்கே போய் எல்லா பரிகாரமும் செஞ்சுருப்பீங்க, நீங்கள் கிடச்சா ஒரு இதுவும் பலனை கொடுக்காது. இந்த பங்குனி உத்தரத்தின் அன்னைக்கு நான் சொல்கிற மாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த திருமண தடையை நீக்கிடும். தடையை நீக்கி நல்ல திருமணம் ஆகிறதுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நல்ல வழியை வகுத்து கொடுக்கும். இதை மாப்பிள்ளை வச்சுக்கிறவங்களும் செய்யலாம். பொண்ணு தேடுறீங்களா, உங்கள் பிள்ளைக்கு பொண்ணு தேடுறீங்களா, பொண்ணு கிடைக்கலையா, அவங்களும் இந்த வரத்தை நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யலாம். அதே போல் பொண்ணு வச்சுக்கிறவங்களும், பொண்ணு வச்சுக்கின்னு மாப்பிள்ளை தேடுறீங்களா, நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ரெண்டு வீட்டுக்கும் இந்த பரிகாரம் எடுபடும். நான் சொல்கிற மாரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, பங்குனி உத்தரத்தில் அன்றைக்கி மஞ்சள் கயிறு தாலி சரடுக்குது இல்லையா, அது ஒரு 9 கயிறு வாங்கிக்கோங்க. 9 மஞ்சள் கயிறு வாங்கிக்கங்க. வாங்கினா அதுக்கப்புறம் என்ன பண்ணி, ஆனால் அந்த கயிறு நல்லா நல்லா குவாலிட்டியான கயிறாக இருக்கணும். நல்லா ஒரு பார்க்கறதுக்கு அவங்க இப்போ இந்த கயிறை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அவங்க வாங்கி கட்டிக்கணும், கழுத்தில் தாலி சரடுல கோத்து கட்டிக்கணும். அந்த அளவுக்கு நல்ல கயிறாக குவாலிட்டியான கயிறாக வாங்கிக்கோங்க. அதில் 9 கயிறு வாங்கிக்கோங்க. அதே போல் 9 குண்டு மஞ்சள், நல்ல தரமான குண்டு மஞ்சளாக நல்லா சைஸாக பார்த்து 9 குண்டு மஞ்சள் வாங்கிக்கின்னு அதுவும் கூட குங்குமம், நல்லா சுத்தமான குங்குமம், ஒரு சின்னதாக ஒரு டப்பா அளவுக்கு அந்த 9 சிகப்பு, 9 குண்டு மஞ்சள், 9 மாங்கல்ய கயிறு வாங்கி தனித்தனியாக கவரில் போட்டு பின்ன அடிச்சுக்கிங்க. அடித்து என்ன பண்ணுறீங்க, இதை செய்யும் போது அந்த பங்குனி உத்திரம் காலையில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் முருகர் கோயில் எங்கே இருக்குதோ அந்த கோயிலுக்கு போகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை தூங்கி குளிச்சுட்டு நல்லா தலைக்கு குளிச்சிடணும். குளிச்சுட்டு அன்றைக்கி சுத்த பத்தமாக இருக்கணும். எல்லாருமே கவிச்சு எதுவுமே சாப்பிடக்கூடாது. போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முருகர் கோயிலுக்கு போங்க. போயிட்டு நல்லா சாமி பார்த்துட்டு வெளியில் வாங்க. வரும்போது என்ன பண்ணீங்க, இந்த கயிறு எல்லாமே எடுத்து போயிடுங்க. வெளியில் வாங்க. வந்தீங்கன்னா என்ன பண்ணீங்க, சாமி பார்த்துட்டு நிறைய பேர் வெளியில் வருவாங்க. சாமி பார்க்க போகிறாங்க பாரு, அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது. நீங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் அவங்க வராங்க பாரு, கல்யாணம் ஆகி அவங்க கணவன் மனைவியோட வருவாங்க, வெளியில் வருவாங்க, சாமி பார்த்துட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கயிறை தானமாக கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா, அவங்கள வரும்போது கிழக்கு முகமாக பார்த்து நிற்க வச்சு அவங்கக்கிட்ட இந்த கயிறை கொடுக்கணும். நீங்கள் இந்த மாங்கல்யத்தை மாற்றிக்கிங்க வீட்டுக்கு போனோன்னு சொன்னீங்கன்னா அவங்க மாற்றிக்குவாங்க. இப்போ இது கயிறு கொடுக்கத்தான் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த திருமாங்கல்ய கயிறு வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, வேணான்னு தூக்கியும் போட மாட்டாங்க, எதுவுமே வீட்டில் மாற்றிக்குவாங்க. ஆனால் அந்த கயிறை நல்ல கயிறாக வாங்கி கொடுக்கணும். இதே போல் 9 கயிறை 9 பேருக்கு கொடுத்துடணும். நீங்கள் கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு நிறைய கயிறு கூட வாங்கி தரலாம். ஒரு 58 48 அது போல் கூட உங்களால் முடிஞ்சால் காசு வசதி இருந்ததுன்னா அதிகமாக கூட வாங்கி தரலாம். நிறைய பேருக்கு கூட கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சால். நல்லா கொடுத்துட்டு வேண்டிக்கின்னு நல்லா மனசு உருகி கண்ணீர் வர அளவுக்கு நல்லா வேண்டிங்க. அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும், இல்லை எனக்கு இப்போ ஆம்பளைங்க வேண்டுற மாதிரி இருந்தால் எனக்கு பொண்ணு கிடைக்கணும், இன்னும் நல்லா வேண்டிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே இறங்கி வாங்க. வரும்போது சாமி பார்த்துட்டு வரீங்களா, வரும்போது என்ன பண்ணுறீங்க, இந்த ஏசகர்லாம் இருப்பாங்க, பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, செலவுக்கு ஏதாச்சும் காசு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தர்ச்சனை ஏன்னா கொடுங்க. உங்களால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு 10 ரூபா 5 ரூபா அந்த அளவுக்கு கொடுங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. ஒரு எத்தனை பேர் கொண்டாலும் உங்கள் விருப்பம் வாங்கி தரலாம். வாங்கி கொடுத்துட்டு நேராக என்ன பண்ணி, நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம வீட்டுக்கு ஒரு நெய்வேத்தியம்
செஞ்சு முருகருக்கு வச்சு படைங்க. படைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த சாதத்தை வந்து ஒரு 4 பேருக்கு அவங்கவுங்க வாயில் தட்டுப்படுற மாரி ஒரு 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து படைக்கிறீங்க இல்லையா, அந்த சாதத்தை 4 பேருக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கின்னு அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே நான் வந்து மனைவியை இட்டுக்குன்னு வரணும்னு நீங்கள் வேண்டிக்கலாம். இப்போ பையன் வேண்டுற மாரியா இருந்தால், பையனோட அப்பா அம்மா வேண்டுற மாரியா இருந்தால், அடுத்த வருஷத்துக்குள்ளே என் மருமவை என் வீட்டுக்கு வரணும், அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே இந்த படையில் வந்து என் மருமவை வந்து படைக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கலாம். புள்ளையும் வேண்டிக்கலாம், என் மனைவி வந்து படைக்கணும்னு வேண்டிக்கலாம். இப்போ பொண்ணு வச்சுக்கிறாங்களா, அவங்களும் இதை வேண்டிக்கலாம். அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே நானும் என் கணவரும் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த நெய்வேத்தியத்தை வச்சு படைக்கணும், படைச்சு 4 பேருக்கு அன்னதானம் போடணும்னு வேண்டிக்கிங்க. வேண்டினீங்கன்னா அதே போல் வந்து நடத்தி கொடுக்கும். இதை எப்படி வேண்டணும், நல்ல மனம் உருகி வேண்டணும். இதை வேண்டினீங்கன்னா அன்னைக்கு வந்து எல்லா கடவுளுக்கும் வந்து திருக்கல்யாணம் நடக்கும், சாமிக்கெல்லாம் வந்து கல்யாணம் நடக்கும். நீங்கள் அதை வேண்டும் போது அந்த மனசு இறங்கி அந்த கடவுள்லாம் வந்து சாந்தமாக இருப்பாங்க, நல்ல ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இருக்கும்போது நீங்கள் வேண்டத்தை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக வேறு வேலை விஷயமா நீங்கள் வேலை தேடுறீங்க, படிச்சுட்டு வேலை தேடுறீங்க, வேலை கிடைக்கல, ரொம்ப நாளாக வந்து எழுதி போடுறேன், கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வேலைக்கு எழுதி போடுறேன், வேலை கிடைக்கல, ஏன் போகாத ஆஃபீஸு கிடையாது, வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க. அதுபோல் இருக்கிறவங்களும் நான் சொல்கிற மாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வேலை கிடைக்கும். என்ன பண்ணுறீங்க, போயிட்டு முருகர் கோயிலுக்கு, இதேமாரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு 1 கிலோ கல் உப்பு வாங்கிக்கிங்க. வாங்கி அந்த கல் உப்பில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு மிளகு வாங்கிக்கிங்க. மிளகு வாங்கி இந்த உப்பை வந்து ஃபஸ்ட்டு கையில் வச்சிங்கன்னா அது மேலே வந்து மிளகை வந்து உப்பு மேலே கொட்டிங்க. 2 கையில் உப்பை கொட்டிக்கிங்க. கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து மிளகை கொட்டணும். கொட்டி என்ன பண்ணுறீங்க, நல்லா மனசார வேண்டிக்கிங்க. அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு பதவி உயர்வுக்கு போகணும், நல்லா எனக்கு சம்பளம் வருமானம் நல்லா வரணும், நான் 10 பேர் மாரி 4 பேர் மாரி நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும், நல்லா உத்தியோகம் கிடைக்கணும், நல்லா வேண்டிக்கணும். அந்த மிளகும் அந்த உப்பு என்ன பண்ணுறீங்க, கொடி மரத்தாண்ட போடுவாங்க, எல்லாம் கொடி மரத்தாண்ட அந்த உப்புலாம் போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் நல்லா வேண்டிக்கின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பூரா வந்து அவர் வந்து வரம் கொடுப்பார், முருகப்பெருமான் வரம் கொடுப்பாரு. உங்களுக்கு வந்து கேட்ட வரத்தை கொடுப்பாரு. நீங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கிற அளவுக்கு வழியை வகுத்து கொடுக்கும். இந்த போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, கோயிலை வந்து ஒரு 9 சுற்று, உங்களால் முடிஞ்சால் ஒரு 48 சுற்று கூட சுற்றி வரலாம். சுற்றி வந்துட்டு வீட்டுக்கு வந்து இதேமாரி நெய்வேத்தியம் வச்சு படைக்கணும். நெய்வேத்தியம் வச்சு படைச்சி 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும். உங்களால் முடிஞ்சால் கோயிலே கூட சாப்பாடு வாங்கி ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு வாங்க. வந்தீங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த பசங்க படிக்காத இருக்குது இல்லையா, வீட்டில் நல்லா படிக்க வைப்போம், நம்ம படிக்க வைப்போம், படிப்பே ஏறாது மண்டைக்கு. நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும், மார்க்கு கம்மியாக எடுக்கும் பசங்க, ரொம்ப மனம் நொந்து போயிருக்கும். அதுபோல் இருக்கிற பசங்க உப்பு கல் உப்பு அது கையால் வாங்கி கொடி மரத்தாண்டு கொட்டிட்டு நல்லா வேண்டிக்கின்னு வந்தீங்கன்னா படிப்பு நல்லா ஞாபக சக்தி வரும், சிந்தனை நல்லா பலப்படுத்தும். இதுமாரி செய்யலாம். நீங்கள் வந்து கல்யாணம் ஆகி கணவன் மனைவி சண்டை சச்சரவாக இருப்பீங்க, ரொம்ப நாளாக நல்லா பேசின்னு கொண்டு இருப்பேன், சண்டை பண்ணி ஏதாவது ஒரு காரணத்தில் பிரிகிற நிலைமையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும். அதுபோல் இருக்கிறவங்களும் இந்த உப்பு மிளகும் வாங்கி நீங்கள் அந்த முருகப்பெருமானை நல்லா வேண்டிக்கின்னு அந்த கொடி மரத்தாண்டை கொட்டிட்டு கோயிலை சுற்றி வந்துட்டு நல்லா வேண்டிக்கின்னு வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரியாத அளவுக்கு ஒன்று சேர்த்து வைப்பார். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து எல்லாருக்கும் வந்து கல்யாண நாள், திருமணம் நடக்கக்கூடிய நாள். அன்றைக்கி நீங்கள் வேண்டுற வரத்தை கொடுப்பாரு. எந்த கடவுளாக இருந்தாலும் நீங்கள் என்ன வேண்டீங்களோ அதை கொடுப்பாரு. இதை வந்து அநேகமாக நீங்கள் முருகர் கோயிலுக்கு போங்க, அந்த உத்தரத்து அன்றைக்கி போயிட்டு நீங்கள் செய்யுங்க. இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும், நீங்கள் நினச்சதை நிறைவேற்றி கொடுக்கும். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த வேண்டது வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும். அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே நான் நினச்சதை எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டினீங்கன்னா எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் கூட எல்லாத்தையும் நீக்கி விட்டுருவார். அதுபோல் உடம்பு சரியில்லாத வீட்டில் இப்போ நோய் உடம்பு காயில் வந்து ரொம்ப நாளாக எங்கள் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலாக இட்டு போவாங்க, இட்டு போய் வந்து நல்லாவே ஆகாது. அவங்களும் வந்து இது போல் கல் உப்பு வாங்கி அவங்களால வர முடியலனா கூட நீங்கள் அந்த வீட்டில் யார் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறீங்களோ
அவங்க கையால் உப்பு வாங்கி அவங்க பேரை சொல்லி இது போல் ரொம்ப நோவில் படுத்துக்கிறாங்க, உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்க, அவங்க சீக்கிரமாக குணமடையணும், அடுத்த பங்குனி உத்திரத்துக்கு அவங்க வந்து இந்த ஆலயத்துக்கு வரணும்னு நல்லா வேண்டிக்கின்னு உப்பு மிளகும் அந்த இதில் கொடி மரத்தில் போட்டு நல்லா வேண்டின்னு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அவர் பேருக்கு யார் உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்களோ அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ளே அவருக்கு அந்த நோவு குணமாகி சீக்கிரமாக அந்த கோயிலுக்கு போய் அவரே வர அளவுக்கு உடம்பு நல்லாயிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த பரிகாரம் வந்து பலனை கொடுக்கும். இது போல் நான் சொல்கிற மாரி செய்யுங்க. ஏன்னா இந்த பரிகாரம் நான் சொல்கிற பரிகாரம் வந்து அந்த காலத்துலேருந்தே எல்லாமே செய்கிற பரிகாரம் தான் இது. அந்த காலத்தில் இப்போ தான் இடையில வந்து எல்லாமே விட்டு 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 செய்கிறாங்க, எதை கற்பனை பண்ணி செய்கிறாங்க. இது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு தாந்திரிகமாக செய்கிற பரிகாரம் இது. செய்கிறாங்க, செஞ்சு முருகப்பெருமானுக்கிட்ட அந்த அருளை பெற்று அவங்க குடும்பத்தில் நல்லா சுபிச்சமாக இருக்கிறாங்க. நீங்களும் உங்களுக்கு முருகப்பெருமான அருள் வேணும்னா நீங்கள் நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பட்டு நலம் பாருங்க. நன்றி, வணக்கம்.